ஹாய் காய்ஸ், இந்த இன்டர்வியூ கொஷின் வந்து டெக் மஹேந்திராவில் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி சீக்கிரமாக ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ கடைசி மட்டும் இந்த வீடியோவை கவனமாக கேளுங்க, முடிஞ்சால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் ஓபிஜிஏ வேரியபிளில் ஒரு ஆப்ஜெக்ட் A40 அப்படிங்கிறத அசைன் பண்ணியிருக்கேன். செகண்ட் லைனில் OBJB ஈக்குவல் டு OBJAவை அசைன் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் என்ன, OBJAவோட ரெஃபரன்ஸ் OBJBலையும் இருக்குது, அப்படி தானே? அண்ட் தென் மூணாவது லைனில் இங்கே தான் கன்ஃபியூஷனை. நம்ம மைண்ட் எப்படி யோசிக்கும்னா, ஓகே OBJBயில் நான் என்ன ஆல்டர் பண்ணாலுமே அது OBJAலையும் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கும். அப்படி தான் ஆப்ஜெக்ட் இருக்கும். உதாரணத்துக்கு இப்படி கொடுக்காம நான் வந்து OBJB A ஈக்குவல் டு இப்படி கொடுத்தேன்னா அது OBJAலையும் எஃபெக்ட் ஆகும். அப்படி தான் நம்ம யோசிப்போம் இந்த லைனில். ஆனால் ஆக்சுவலாக இந்த லைன் இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக நம்ம நியூ எம்டி ஆப்ஜெக்டை OBJBக்கு ரீஅசைன் பண்ணுறோம். அதனால் OBJAல எந்த எஃபெக்ட்டுமே உழுகாது. இப்போ நான் கன்சோல் லாக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு எம்டி ஆப்ஜெக்ட் வராது, கரெக்டாக A40 அப்படிங்கிறத வந்துடும் OBJAல. ஸோ அது வந்து எந்த எஃபெக்ட்டுமே அதில் பண்ணலை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே அடுத்த வீடியோவில் வேறு மாதிரி கேட்குறேன், அது வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.